Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel. So in this video we are going to talk about applications of battery packs in different fields. Okay, so நம்ம last video என்ன பார்த்திருப்போம், battery pack னா என்னன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? So in this video we are talk about battery packs in different fields. அதனுடைய applications வந்து different fieldsல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இது part 2 வீடியோவா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ இது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நோட்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் ஃபர்தர் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி பேக்ஸ். ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக்ஸில் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ப்ரொவைட் லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேட்ரி பேக்ஸ் வந்து லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் ஃபோனு, கேமராஸு, டாய், அது எலக்ட்ரானிக் டாய்ஸு, ஸோ ஆடியோ பிளேயர்ஸ், இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் யூஸ்டு to provide power to fork lifts. ஓகே, லிஃப்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஸ்ட் இன் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ரொபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மெடிக்கல் டிவைசஸ் பார்க்கும்போது இசிஜி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இசிஜி மிஷின்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. வீல் சேர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. வீல் சேர், எலக்ட்ரிக்கல் வீல் சேர்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் யூஸ் பண்ணுவாருங்க. இயரிங் ஹெட்ஸ், ஓகே, இயரிங் காது கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மிஷின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. விட்டல் சைன் மானிட்டர்ஸ் அப்படின்னா நம்ம பாடியில் ஏதாவது இருக்கா, டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணுற அந்த மிஷின்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, வெஹிக்கிள்ஸ், கார்ஸு, பஸ்ஸு, மோட்டார் சைக்கிள், அதான் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வர வெஹிக்கிள்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரினவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எசென்ஷியல் ஃபார் ஸ்டோரிங் எனர்ஜி லைக் சோலார் பவர் சிஸ்டம்ஸு, விண்ட் பவர் சிஸ்டம்ஸு, ஸோ அதிலலாம் வந்து நம்ம பேட்ரி பேக்ஸ் இருக்குது. ஓகேவா? பேட்ரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது பேட்ரி பேக்ஸ் கேன் ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் ஏ காம்பேக்ட் சைஸ். ஓகே, ஒரு காம்பேக்ட் சைஸில் பார்த்தோன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பேட்ரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து பேட்ரி பேக்ஸுக்கு இருக்குது. ஓகேவா? சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, கேன் பி ரீசார்ஜ்டு ஹண்ட்ரட்ஸ் ஆர் ஈவன் 1000 ஆஃப் டைம்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆர் ஈவன் 1000 ஆஃப் டைம்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்பிங் டு ரெடியூசஸ் ஏர் பொல்யூஷன்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரி பேக்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ நாய்ஸ். ஓகே, பேட்ரி பேக்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ ஒரு வெஹிக்கிள்ஸ், ஓகே, ஒரு எலக்ட்ரிக்கல் பைக்கை யூஸ் பண்ணுறதை காட்டிலும், நம்மளுடைய ஃபியூல் பைக்கை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் எலக்ட்ரிக்கல் பைக் வந்து அந்தளவுக்கு சவுண்டே வராது. கவனிச்சிருக்கீங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ், லிட்டில் ஆர் நோ நாய்ஸ் கம்பேர்ட் டு ஃபியூல் பேஸ்டு பவர் சோர்சஸ். ஓகே, ஒரு ஃபியூலை யூஸ் பண்ணி இருக்கிற பைக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் காட்டிலும் இந்த பவர் பேக்கை வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலலாம் என்ன இருக்குது, பேட்ரி பேக்ஸ் தானே அதிகமாக இருக்குது. ஸோ அதிலலாம் நாய்ஸே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது இனிஷியல் காஸ்ட், இப்போ ரொம்ப அதிகமான காஸ்ட் வரும். ஓகேவா? லைஃப் ஸ்பேன் இஸ் லிமிட்டட். ஓகே, ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ண முடியாது. லாங் சார்ஜிங் டைம், சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கேன் அஃபெக்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ். யூஸ் பண்ண நம்மளுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக ஆகும். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் என்விரான்மெண்டல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த பேட்ரி பேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பேட்ரி பேக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேட்ரி பேக்ஸ். ஓகே, வேரியஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேட்ரிஸ் பேக்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.